2029ற்கு பிறகு கல்வியிலே மிக பெரும் முன்னேற்றங்கள் வரும் என்று நான் கூறி வந்துள்ளேன். காரணம், குரு மற்றும் ராகு முதலிலே துலாத்திலே இணைவார்கள். அவ்வாறு இணையும் போது வர்த்தகத்துறை, தொழில்துறை என்று சொல்லக்கூடியது சம்பந்தமான கல்வித்திறன்களிலே ஒரு மேம்பாடு வரும். மீண்டும் அதே குரு மற்றும் ராகு விருட்சகத்திலும் இணைவார்கள். 8ஆம் இடமான விருட்சகம் காலபுருஷ தத்துவத்தில் ஒரு மிக பெரும் மறைபொருளை உணர்த்தக்கூடியது. எனவேதான் சூப்பர் டெக்னாலஜிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே அறிவார்ந்த விஷயங்கள் உலகத்திலே வெளிப்பட துவங்கும். தற்பொழுது உள்ள கல்வி முறை என்று சொல்லக்கூடியது மேற்கத்திய கல்வி முறைகள். அங்கே படித்து வந்தவர்களுக்கெல்லாம் இந்த டிரான்சாக்ஷனல் அப்ரோச் அப்படின்னு இருக்கும். குறுகிய காலத்தில் எங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும் என்பது. எனவேதான் ஆசியாவிலே கூட மேற்கத்திய படித்தவர்களாக இருப்பார்கள், வாத திறமையிலே மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய அப்ரோச் என்று சொன்னால் குறுகிய காலகட்டத்திலே என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதிலேயே இருக்கும். அது ஆசியாவின் வாழ்க்கை முறையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஆசியாவை பொறுத்தவரை நாம் ஒரு ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் என்போம். மனிதர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் இதுவும் சேரும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே அப்படியே சிக்கிடுவாங்க. எனினும் இந்த சூழலெல்லாம் மாற துவங்கிவிடும்.